ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி செய்கிறாரு? நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். ஏதோ தப்பாக நடந்துருச்சு, தப்பாக பண்ணிட்டாரு அப்படி இல்லை. அவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தெய்வம் இல்லை. அவர் எப்பவுமே கரெக்டாக தான் செய்வார். சொல்லுங்களேன் பக்கத்தில், எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்குது, நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. இப்போ நடக்கிறது ஏதோ மிஸ்டேக் மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் அந்த பேக் டு தி ஸ்க்ரீன் ஆண்டவர் எப்படி நன்மைக்கு ஏதுவாக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக இந்த 50 நாட்களின் தீமாக இயேசுவை போல ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவ்வாறு உருமாற்ற விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஸ்பாவத்தை பார்த்து அதன் மூலமாக நாம் எவ்வாறு அவருடைய அந்த ஸ்பாவத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவருக்கு எல்லாமே இருந்தது. அவர் நிறைவானவர். அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை. அவருக்கென்று ஒன்றும் இல்லாமல் இல்லை. அவர் எல்லாம் நிறைந்தவர், சம்பூர்ணமுடையவர், பரிபூர்ணமுடையவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனால் அவரை குறித்து எழுதப்பட்ட காரியம் என்னது? தம்மை தாமே வெறுமையாக்கினார். He emptied himself. வெறுமையாக்குறதுன்னு எம்டி ஆயிடுச்சுன்னா என்னது? எம்டினா ஆமாம், காலையிலே சில நேரம் வீட்டில் பாட்டில் பாத்திரம்லாம் கவுரும். அதை எதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க? காலி அப்படின்ட்டு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது, இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் நமக்காக இங்கே வந்த பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், அவர் தம்மை தாமே அவரை வேற யாரும் வெறுமை ஆக்கலை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான். ஆனால் இயேசு அன்றைக்கு வெறுமையானார் என்றால் அவரை யாரும் வெறுமையாக்கவில்லை. பிதாவும் அவரை வெறுமையாக்கவில்லை. ஆனால் இயேசு தம்மை தாமே என்ன பண்ணாராம்? வெறுமை ஆக்கினார். இன்னைக்கு சில நம்மளுக்கு ஏதாவது ஒன்று குறைவாக இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட இருந்து கொள்ளையை அடிச்சிருக்கலாம், அவைகளை அதனால் நாம் இழந்திருக்கலாம். ஆனால் இயேசுட்ட பார்க்கும்போது he emptied himselfனா அவரை என்ன பண்ணாராம்? நம்மளுக்காக வெறுமை ஆக்கினாராம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்கிற நல்ல பாடம் என்னன்னா, இயேசு நிறைவானவர், எல்லாம் உள்ளவர். ஆனால் ஒன்றுமில்லாத நம்மிடத்தில் அவர் வந்த பொழுது அவர் என்ன பண்ணார்? தம்மை தாமே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினார். இயேசு இவைகளையெல்லாம் வெறுமையாக்கினார் என்று சில வசனங்களை தியானித்து நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய அந்த அடிச்சுவடை நாம் பின்பற்றலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. எப்படி அவர் சொல்றாரு? நான் என் சுயமாய். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப வேல்யூபிள். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். அவர் இயேசு என்ன சொல்றாரு? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அவர் அதிகாரம் உடையவரா இல்லையா? இயேசுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? இயேசுக்கு வல்லமை இருக்கிறதா இல்லையா?
இயேசுக்கு எல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய சுயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? மறிக்கும். ஏன்னா காலையிலே என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசு நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்குறார். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் நம்ம வாழணும் அப்படின்னா, நான் வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த நான் ஐ அப்படிங்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஆனால் நான் இல்லை, யாரு தான் வாழ்கிறது? கிறிஸ்து தான் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை அலசி ஆராய்ந்து பார்ப்போமே. எவ்வளோ வேலை பார்க்குறோம், எவ்வளவு தீர்மானங்கள் எடுக்கிறோம், எவ்வளோ திட்டங்கள் போடுறோம். அவைகளெல்லாம் நம்முடைய சுயமாக நம்ம செய்கிறோமா, அல்லது இயேசு சொல்லுகிறது படி எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்கு ஆசைப்பட்டதை, நம்ம விரும்புகிறத, நம்ம திட்டத்தை நம்ம போடுறோமா, அல்லது என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால்? நம்ம பிதாவுக்கு சித்தம் என்ன அப்படிங்கிறத இயேசுவே என்ன பண்ணாரா? இயேசு தேடினார். இயேசுவே தேடினார்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், இயேசுவே பிதாவுக்கு சித்தம் என்னங்கிறத அவர் அவ்வளவா ஆசையாக அதை யோசித்து தேடுறாராம். நம்ம ரொம்ப சிம்பிளாக வர்றோம், போகிறோம், மனசில் என்ன தோணுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தப்ப தன்னை வெறுமையாக்கினது போல இன்றைக்கு நாம் சொல்லணும், ஆண்டவரே நான் என்னே வெறுமையாக்குறேன். ஒரு பாத்திரம் அப்படின்னா அப்படியே நம்ம கவுத்தி போட்டோம், ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட வெறுமை ஆக்கிட்டு சொல்கிறோம், ஆண்டவரே என்னுடைய சுய சித்தத்துக்காக அல்ல, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அல்ல, நமக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க இப்படி பண்ணாங்க, அது சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவங்க தம் பிள்ளை இப்படி படிக்க வச்சாங்க, இந்த இடத்துல கொண்டு போய் விட்டாங்க, எல்லாமே சூப்பராக போயிடுச்சு, அப்போ நானும் அப்படி போனால் நல்லாயிருக்கும். இல்லை, நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்கிறாரு. அதில் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு மத்தேயு 7வது அதிகாரத்தில் தானே, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இன்னைக்கு நம்ம ஏதோ போய் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லாதது மாதிரி, காற்றில் சிலம்பம் பண்ணுறது மாதிரி எல்லாமே அப்படி வேஸ்டான மாதிரி போகுது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோ பிரயாசப்படுறோம், ஆனால் படுகிற பிரயாசத்துக்கு பலன் நம்ம எதுவுமே அனுபவிக்க கூடாதபடிக்கு அது அப்படி பதறா போனது மாதிரி. காற்றில் அந்த நெல்லும் அந்த அதோடைய உமியும் பறக்க வைக்கும்போது உமி அப்படியே பறந்து போகல, அதே மாதிரி நம்ம படுகிற கடினமான பிரயாசங்கள் எல்லாம் அப்படி பறந்து போகிற மாதிரி இருக்குது. நம்ம எடுக்கிற எஃபர்ட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஒரு நாள் பார்க்கும்போது நான் இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஒன்றுமே இல்லையே, வெறும் கூடு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்படத்தக்க அளவில் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் செய்வது நம்முடைய சுயமாய் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடு இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றாமல் ஏதோ ஒரு நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற மனுஷர்களுடைய அடிச்சுவடை நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய லைஃப் மாடலா யாரை வச்சிருக்கிறீங்க? உங்க லைஃப்க்கு உதாரணமா எதை வைத்து பின்பற்றி போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு
முன்னோட்டமாக, முன் உதாரணமாக நீங்க எதை பின்பற்றுறீங்க? யாரை பின்பற்றுறீங்க? நீங்க படுகிற பிரயாசத்துக்கு கர்த்தர் இவ்வளவாய் பலனை வைத்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவைகளை இன்றைக்கு நீங்க பின்பற்றி கொள்ள முடியாதபடிக்கு எல்லாமே இப்படி உமிய போல, பதற போல, அல்லது வெறும் கூட போல அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுதே. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவடை நம்ம பின்பற்றுகிறோமா? நம்முடைய சுயத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? இயேசு தம்முடைய சுயத்தை விட்டார். சுயத்தை விட்டது சாதாரண ஆள் கிடையாது. இயேசு சுயத்தை விட்டார்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டோம். அவரை பார்க்கும்போது அவர் பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இருந்தவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேடர் கிடையாது, மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். ஆனால் அவர் நமக்காக மனுஷனாக இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தம்முடைய சுயத்தை தேடாமல் பிதாவினால் தனக்கு சொல்லப்படுகிறதை தேடினார். நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலனாலும் இன்னையிலேருந்து நம்ம கேட்போம், ஆண்டவரே நான் சொந்தமாக செய்யக்கூடாது, சொந்தமாக முடிவெடுக்கக்கூடாது. நம்மளா ஒரு வேகமாக போய் எங்கேயோ போய் முட்டிக்கிட்டு நிற்கிறோம். இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் யோசிக்கிறதின் படி அல்ல, எங்கள் ஆசையின் படி அல்ல, அல்லது யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா அல்ல. இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீர் சொல்லுகிறதை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடணும், சித்தமானதையே தேடணும். கிளியர் பிக்சர் கிடைக்கலையா? கிளியர் பிக்சர்ஸ் எல்லாம் தெரியாது, ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியாது, அதோடைய கடைசியாக என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ரிசல்ட் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அடுத்த ஒரு ஸ்டெப் வைக்கிறது கூட நான் உங்களுடைய சித்தத்தின்படி வைக்கணும். ஏதோ ஒரு லாங் வியூ தெரிகிறதுனால நான் போகிறேன் அப்படி இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியலை, இதில் நான் எப்படி முடிவெடுக்கணுன்னே தெரியலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, அடுத்த கால் வைக்கிற வேண்டிய இடம் தெரியுது. அது போதும். அடுத்த கால் வைக்கக்கூடிய இடம் இயேசு நம்மளுக்கு காட்டின பாதையாய் பிதாவுக்கு சித்தமானதாய் இருந்தோம் என்றால் நம்மை நாமே வெறுமையாக்குகிறோம். அடுத்தது இயேசு எதை வெறுமையாக்கினார் என்றால் 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இன்னைக்கு ஆனால் நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை, அந்த மாதிரி தான் நம்ம நடந்துட்டுருக்கோம். ஆற்றுலையும் ஒரு கால் வச்சுக்கிறோம், சேற்றுலையும் ஒரு கால் வச்சுக்கிறோம். அடுத்தது போட் மூவ் ஆகும்போது என்ன நடக்கும்? ஆற்றுல நிற்போமா, சேத்துல நிற்போமா? ஆற்றுக்குள்ளே தான் நிற்போம். எங்கே நிற்கிறது? ஆற்றுக்குள்ளே தான். ஆண்டவர் இயேசு ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தாலும் நமக்காக, மனுஷர்களாகிய நமக்காக அவர் என்ன ஆனாரா? தரித்திரரானார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை பின்பற்றுகிற நம்ம இயேசுக்காக ஏதாவது ஒன்றை இழந்திருக்கிறோமா? நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுக்காக இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. உறவுகளை இழந்திருக்கிறீங்க, உங்கள் உரிமைகளை இழந்திருக்கிறீங்க, உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க, உங்களுடைய சில நல்ல ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீங்க ஆண்டவர் இயேசுக்காக. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, எனக்காக விட்டவன் இந்த உலகத்தில் தரித்திரன் ஆனதில்லை, அவர் இம்மையிலும் மறுமையில் அதுக்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னை விடாமல் சிலதை நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம்ல, என்னை விடாமல் சில காரியங்களை பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறோம். எவைகளை இன்னும் பிடித்து வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு நமக்காக அவர் தரித்திரரானார். ஐஸ்வர்யவானான இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். நம்ம இயேசுவை விட்டுட்டு ஐஸ்வர்யத்தை தேடி இருக்கோமா? ஒருவேளை நம்ம ரெகுலராக சர்ச்சுக்கு வரலாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை அட்டன் பண்ணுறவங்களா காணப்படலாம்.
ஏன் இந்த 50 நாள் ஜெபத்துக்கு கூட நம்ம தவறாமல் வரணுங்கிற ஒரு தீர்மானத்தில் வந்துட்டுருக்கலாம். ஆனால் நம்ம நோக்கம் என்ன என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். என்ன நோக்கத்துக்காக ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம இவ்வளவாய் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டோடைய கண்கள் பார்க்குது. ஒருவேளை போதகர் நம்ம பார்க்கும் பொழுது பரவாயில்ல, இவ்வளோ ஒரு ஆர்வமுள்ள விசுவாசியாக காலையிலே கிளம்பி வந்து உட்கார்ந்துடுறாங்களேன்னு மனுஷனுடைய கண்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் நம்முடைய இருதயம் என்ன என்பது ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்தார். ஏன்னா நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக. இன்றைக்கு இந்த உலகத்துக்காக நம்மளுடைய பெயரையும் புகழையும் ஐஸ்வர்யத்தையும் வீணான சம்பாத்தியங்களையும் அநியாயத்தின் திரவியங்களையும் கவனிக்கணும். அநியாயத்தின் திரவியங்கள் நியாயம் இல்லாமல் வருகிறது. ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போது அதிகமாக ஜெபம் பண்ணணும். வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற வருமானம் ஒரு காசு கூட அநியாயமாக சம்பாதிச்சுதா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உண்மைக்குமே விரும்புகிறீங்களா? சில பெண்கள் நினைப்பாங்க, எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வந்துட்டோம், அது என்ன வழியில் வந்ததுன்னே கேட்கறது இல்லை. எப்பவும் வாங்குற சம்பளத்தை விட இடையில ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வந்ததுன்னா கவனமாக கேட்கணும். எப்படி காசு வந்தது, எப்படி காசு வந்தது? நம்ம வீட்டுக்குள்ள அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அது போகும்போது தனியாக போகாது. இருக்கிறது எல்லாம் வாரி சுருட்டிட்டு மைனஸ்க்கு மைனஸ்க்கு மைனஸ் ஆக்கி விட்டுட்டு தான் அது நிச்சயமாக போகும். இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அநியாயத்தின் திரவியத்தை வச்சு நல்லா வீடெல்லாம் கட்டின மாதிரி இருக்கும், நல்ல காரு பங்களா வாங்கின மாதிரி இருக்கும், நல்லா நகை நட்டு சேர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அது கடைசி அடிச்சு புரண்டு அது ஓடும்போது தனியாக ஓடாது. அது கொடுத்தது, அது கொடுக்காதது, நம்ம வச்சிருந்தது, நம்மகிட்ட இல்லாமல் பக்கத்தில் வாங்கி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து பிறக்கிட்டு அது போகும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே, அநியாயத்தின் திரவியங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை அறிகிறதுக்காக நம்ம எதை நஷ்டம் என்று விட்டுருக்கிறோம், எதை குப்பையாக எண்ணிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு எனக்கு நன்மை செய்தார், அதனால நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மள மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவரை அறிகிறதுக்காக நம்ம எதை விட்டுருக்கோம்? இன்னைக்கு காலையில இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கிறதுனால, அறிகிறதுனால, அந்த அதிகாலை வேளையில் எழும்பி அந்த நல்லா அப்படி ஒரு மாதிரி அந்த குளிர்ற டைமில் நல்லா தூங்குறதை விட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவர் அறிகிறதுக்காக எதை இழந்திருக்கிறீங்க? எதை இழந்திருக்கிறீங்க? சொல்லுவாங்க, நீ வந்து இங்கே நீ வந்து கோயிலுக்கு வந்தாதான் என்ன தருவோம், உனக்கு சொத்து தருவோம். அதுக்காக எத்தனை நாள் போனீங்க? அல்லது போனால் போகுது, இங்கே கிடைக்கிற நீ தர்ற இந்த 1 கோடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் வீட்டில் சொத்து தரும்போது கொடுத்தாங்களா 1 கோடி, அதுக்காக ஆண்டவர் விட்டீங்களா? அல்லது அந்த 1 கோடி வேணும்னு போனீங்களா? எங்கெங்க 1 கோடி கொடுத்தாங்க? வரும், கண்டிப்பாக வரும், கவலைப்படாதுங்க. ஆண்டவர் இயேசு நமக்காக தரித்திரரானார். 3வது ஆண்டவர் இயேசு எதை விட்டார்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17:5 வாசிங்க. பிதாவே, பிதாட்ட சொல்றாரு, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எதை நம்ம விளங்கி கொள்றோம்னா, அவர் சொல்றாரு, எனக்கு அன்னைக்கு நீங்க மகிமையை கொடுத்துருந்தீங்க, அப்போ அட் ப்ரெசன்ட் என்ன, இப்போ என்ன மகிமை இருக்கா இல்லையா? மகிமை இருக்கா இல்லையா? பக்கத்தில் இருக்கவங்கள உலுக்கி ஒரு வார்த்தை கேளுங்க. ஆமாம், மகிமை இருக்கா இல்லையா? இயேசுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது மகிமை இல்லை. அதான் அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் என்ன பார்க்குறோம்? எனக்கு உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. ஓகேயா?
அப்போது அன்றைக்கு மகிமை இருந்தது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் தம்முடைய மகிமையை இழந்தார். மகிமை இழந்தார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுக்காக எதை நம்ம இழந்திருக்கிறோம்? எதாவது இழந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவை அறிகிறதுக்காக எதை இழந்திருக்கிறோம்? நம்மளுக்கு இந்த உலகத்தில் உள்ள பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து அது வேணுங்கிறதுக்காக எத்தனை நேரம் நம்ம இயேசுவை விட்டுருக்கிறோம்? இந்த உலகத்தில் உள்ள நல்ல ஸ்தானங்கள் கிடைக்கணும், நல்ல அந்தஸ்து உண்டாகணும், நல்ல சில காரியங்கள் உண்டாகணும். இப்போலாம் பார்க்கும்போது சில கோட்டாஸ் கொடுக்குறாங்க. அதில் அதுக்காக இந்த உலகத்தின் படிப்புக்காக, வேலைக்காக நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வெறுமையாக்கப்பட வேண்டும். சொல்லணும், ஏசப்பா, ஒருவேளை நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவங்க பார்வைக்கு அற்பமா, ஒன்றும் இல்லாதவனா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும் ஆண்டவரே. நான் உங்களை சந்திக்க வரும்பொழுது நீங்கள் என் மகளே அப்படின்னு சொல்லிக்கொள்கிற அளவில் என்னுடைய சிநேகிதனே அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து அழைத்தார். அந்த அளவுக்கு ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுக்காக இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது நமக்காக தம்முடைய மகிமையை வெறுமையாக்கினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு நமக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27:46 வசனத்தில் பார்க்குறோம். ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் முடிவு என்னன்னா, இயேசு ஏன் அதுக்காக அவர் அப்படி சொல்றார் அப்படின்னா, பிதாவின் முகம் மறைக்கப்படுது. பிதாவோடு உள்ள அந்த உறவில் ஒரு செகண்ட் என்ன உண்டாகுது? மறையுது. ஏன்? எதனால? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமற்றப்படுது. பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மேலே சுமத்தப்படும் பொழுது இயேசுவுக்கு பிதாவின் முகமே மறைக்கப்படுது. அவங்க மூவரும் ஒன்றா இருக்கிறவங்க, ஆனால் பிதாவுக்கு இயேசுவுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், எல்லாரும் எனக்கு வேணும், இயேசு எங்கே அப்படின்னு பார்த்தா இயேசுவை நம்ம எங்கே வச்சிருக்கிறோன்னே தெரியலை. சில வீட்டில் விசேஷங்களுக்கு போகும்போது கொஞ்சம் பார்ப்பேன். அவங்க வீட்டில் விசேஷம்னா என்ன பண்ணுவோம்? பொதுவாக வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடத்துவோம், அப்படி தானே? ஜெப கூட்டத்துக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ நம்ம என்ன தெரியுமா நினச்சிடும்? ஓகே, பாஸ்டர் மட்டும் பைபிள் கொண்டு வந்தால் போதும், நம்மகிட்டலாம் பைபிள் தேவையில்லை, ஏன்னா அவர் தானே பிரசங்கம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி அதே எங்கேயாவது தூக்கி வச்சுட்டு வந்துடுவோம். ஆமாம், பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே இதையே தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறது. நம்ம வீட்டில் எப்பொழுதும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லா விஷயங்களையும் கர்த்தரை கனம் பண்ணணும். எல்லா விஷயங்களையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். வார்த்தையில் இல்லை, நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், இவ்வளவு ஆண்டவருக்காக இவங்க வைராக்கியமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறவங்க சாட்சி கொடுக்கணும். கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படணும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தவர் நமக்காக அவர் அந்த பிதாவோடு உள்ள அந்த உறவையே இழந்து போகத்தக்கதாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம நீதிமானாக மாறணும், நமக்கும் பிதாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும். ஆதாம் அன்றைக்கு ஏதேனில் இழந்த அந்த உறவை மீண்டுமாய் நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு அந்த உறவை இழந்தார். கலாத்தியரில் வாசிக்கிறோம். நம்ம எதை வெறுமையாக்கணும் அப்படின்னா, வேகமாக வாசித்து அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்களேன். இனி நான் அல்ல. வார்த்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுவோமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதும். நம்ம எப்படி நம்மளை வெறுமை ஆக்குகிறோம் அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கும் பொழுது,
பிழைத்திருக்கிறவர் சொல்றத கேட்கணும், பிழைத்திருக்கிறவர் சொல்றதுபடி வழி நடக்கணும், பிழைத்திருக்கிறவர் நமக்கு காட்டுற பாதையின்படி நம்ம போகணும். பிழைத்திருக்கிறவர் சொல்றதுபடி போகும்போது உலக மனுஷன் நம்மளை சில நேரம் மதிக்காம போகலாம். பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிற பாதையில போகும்போது நம்மளுக்கு சில நேரம் உலகத்துல ரொம்ப ஒன்றும் ஆதாயம் இல்லாம இருக்கும். ஆனா பிழைத்திருக்கிறவர், எனக்குள் பிழைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படியே செய்யும் பொழுது நம்மை நம்ம வெறுமையாக்குகிறோம். இயேசுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:11 வாசிக்கலாம். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது நம்மள மாதிரி பவுல் சாதாரண ஆள் கிடையாது. பவுலை பற்றி சொல்கிறாங்க, எத்தனையோ கப்பல் இருந்து தான் நல்ல படிப்பாளி, அவ்வளோ செல்வந்தர், அவரை பற்றி அவர் சொல்கிற சில காரியம் 5வது வசனத்தில் இருக்குது. நான் விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எப்ரையில் பிறந்த எப்ரையன், நியாயப்பிரமாணத்தின் பரிசையன், பக்தி வைராக்கியமுடையவன் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனாலும் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ. இன்னைக்கு நம்ம இயேசுவை போல மாறணும் அப்படின்னா, இயேசுவை போல மாறணும் நம்ம வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னா, இயேசு தன்னை வெறுமையாக்குனது போல நம்மளை வெறுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம் என்றால், நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பவுல் நம்மளுக்கு நல்ல முன்மாதிரி. இயேசு பரலோகத்திலேருந்து வந்தார், ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டார்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது 100% மாம்ச சரீரத்தில் தான் இருந்தார். ஆனால் பவுலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மாதிரியாக அவர் வாழ்ந்ததை எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு நிறைய சபைகளில் ஆராதனைகள் அதிகமாயிற்று. எல்லா சபைகளிலும் ஆத்துமாக்கள் இடம் போதவில்லை என்பதற்காக மட்டும் ஆராதனை அதிகமாக்கல போதகர்கள். எதுக்கு தெரியுமா நிறைய பேர் அதிகமாக்கிட்டாங்க? அப்படி காலையிலையாவது டியூட்டிக்கு ஆராதனைக்கு வந்துட்டு டியூட்டிக்கு போவாங்களேன்னு, 9 மணி டியூட்டிக்கு காலையில் 7 மணிக்காவது ஆராதனைக்கு வந்துட்டு அப்படியே போவாங்களேன்னு. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவுக்காக எதை நஷ்டம் என்று எண்ணினோம்? அந்த காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நம்முடைய முன்னோர்கள்லாம் ஆண்டவர் இயேசுவுக்காக அந்த ஒரு நாளை கூட எவ்வளோ வைராக்கியமாக அவங்க அனுசரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இயேசுவுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் அந்த காலையில் வர வேண்டிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆராதனைக்காவது நம்ம அதை முன்னிறுத்துறோமா? அல்லது ஒரு ஒப்புக்கு போகணுமே அப்படின்னு வந்துட்டு நம்ம போகிறோமா? நம்ம நோக்கத்தை ஆண்டவர் பார்க்குறார், நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்குறார். நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு பார்க்குறாரு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது, இன்றைக்கி நம்மளுக்கு ஜீவன் இருக்குது அப்படின்னா ஏதோ நான் இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இன்றைக்கி உயிரோடு வைக்கல. அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சுருக்கிறார். நம்ம குடும்பத்தெல்லாம் பராமரிக்கணும், நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஜீவனை தரலை. ஆண்டவர் என்னை வச்சு ஏதோ இந்த உலகத்தில் செய்யணும்னு இன்னும் ஒரு நோக்கம் என்னை நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக எதை நஷ்டம் என்று விட்டோம்? எல்லாம் கிடைச்சதெல்லாம் லாபம், கிடைச்சதெல்லாம் எனக்கு, வந்ததெல்லாம் எனக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்காக நஷ்டம் என்று விட்டிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை வெறுமையாக்கினாரோ, டாக்டர் எம்எல் ஜெபசிங் விஸ்வவாணி ஃபவுண்டர் அவங்க ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோ நஷ்டம் அடைந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. அன்றைக்கு அவங்க அப்படி பாடினாங்க. இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறோம்? நான் வந்தேன், எனக்கு ரெண்டத்தனையாக கிடச்சிது, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அப்படி பாடினோன்னா தான் சந்தோஷமாக இருக்குது. ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டம் அடைஞ்சோம் அப்படின்னு பாடினா சந்தோஷமாக இருக்குமா? நம்முடைய எண்ணங்கள் தேவ ராஜ்யத்துக்காக இழக்கக்கூடியதாக இருக்கட்டும். நமக்காக எப்படி தன்னை வெறுமையாக்கினாரோ அப்பாட சொன்னாப்பா, எனக்காக அல்ல ஆண்டவரே, என்னுடைய லாபத்துக்காக அல்ல ஆண்டவரே, கிடைச்ச எல்லாத்தையுமே உங்களுக்காக இன்னும் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நான் இன்னும் உமக்காக வெறுமையாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் என் வெறுமையாக்க உதவி செய்யுங்க. இயேசு
தம்மை தாமே எப்படி வெறுமையாக்கினாரோ அது போல வெறுமையாக்கணும். வெறுக்காவிட்டால் வெறுமையாக்க முடியாது. இன்னும் எதை நீங்க பற்றி கொண்டிருக்கிறீங்க, எது இன்னும் நீங்க டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, எது மேல உங்க பற்று இருக்குது, எது மேல உங்க பாசம் இருக்குது, எது மேல இன்னும் ஆசை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அவைகளை வெறுத்து வெறுமையாக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பாட்ட ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய எட்டர்னல் கோல் என்னன்னா, கடைசி நம்ம போய் சேர வேண்டிய நம்முடைய ஆசை என்னன்னா, பரலோகத்துல போய் சேரணும். இந்த உலகத்துல இழந்தாதான் நம்ம பரலோகத்தை பிடித்து கொள்ள முடியும். நம்முடைய வாஞ்சை உயர் சியோனா இருக்கட்டும், நம்முடைய ஆசை பரலோகமா இருக்கட்டும், நம்முடைய ஓட்டம் பரலோக ராஜ்யத்தில் நமக்காக அவர் வைத்திருக்கிற பந்தய பொருளா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நான் ஓடக்கூடாது ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓடக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றிலும் என்னுடைய நோக்கம் இயேசுவா இருக்கட்டும். அப்பா பார்த்து கேளுங்களேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு உம்மை பின்பற்றுவது, உம்மை ஆராதிக்க வருவது, இயேசுவுக்காக வாழுகிறேன், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தின் நன்மைக்காக இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எனக்கு லாபமாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாப்பா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் காட்டுகிற பாதையில் எங்களை நாங்கள் வெறுமையாக்கி, சொல்லுங்க, எங்களை நாங்கள் வெறுமையாக்கி கிறிஸ்துவை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நல்ல அனுபவம் உண்டாகட்டப்பா. நீர் வேதத்தில் எங்களுக்கு காட்டின பாதையின்படி எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பரிசுத்த பாதையில் நாங்களும் ஓட, ஜெயமாய் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை கருத்தாய் கண்மணி போல கரம் பிடித்து நீங்க அன்று வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.